Morning students. In the previous classes we studied about parameters and arguments. Today we are going to see the topic interface versus implementation. So interface அப்படினா என்னன்னு பார்க்கலாம். An interface is a set of action that an object can do. For example, when you press a light switch, the light goes on. You may not have cared how it splashed the light. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து அதை வச்சுட்டு அது என்னென்ன ஆக்ஷன்ஸ் எல்லாமே பண்ணுமோ அதோடைய குரூப், அதாவது குரூப் ஆஃப் ஆக்ஷன்ஸை தான் வந்து நம்ம இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அதுக்கு ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்மால் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஒரு லைட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த லைட் வந்து ஸ்ப்ளாஷ் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ லைட்டை போய்ட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஸ்விட்ச் ஆன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி வந்து லைட் வந்து ஸ்ப்ளாஷ் ஆகுது அப்படின்றத பற்றி நம்ம கேர் பண்ணிக்க தேவையில்ல. பட் நமக்கு தேவை என்ன அப்படின்னா, ஸ்விட்சை போட்டோம் அப்படின்னா ஸோ லைட் வந்து ஸ்ப்ளாஷ் ஆகும். ஓகே, ஸோ அதுதான் நமக்கு தேவை. ஸோ ஸ்விட்ச் ஆன் அப்படின்றதான் இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்டர்ஃபேஸ். ஸோ நமக்கு இப்போ லைட்டுக்கும் நமக்கும் இன்டர்ஃபேஸ் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்விட்ச். ஓகேவா. ஸோ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் ப்ரோக்ராமில் வந்துட்டு நம்ம வந்து இன்டர்ஃபேஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ் இஸ் a description of all functions that a class must have in order to be a new interface. ஸோ இப்போ ஊப்ஸ், அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்கு இல்லையா, C++ஓ இல்லை பைத்தானோ சரி, ஜாவா லாங்குவேஜில் கூட பார்த்திங்க அப்படின்னா ஸோ இன்டர்ஃபேஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க, இட்ஸ் a description of all functions அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னா ஸோ அதோடைய பிஹேவியரை நம்ம வந்து கொண்டு வரது, அதாவது பிஹேவியரை வந்து நம்ம வந்து காமிக்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அதோடைய ஃபங்க்ஷன்ஸ், ஸோ அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்றது தான் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனாக நம்ம வந்து கொடுக்கணும். ஓகேவா. அதுதான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது ஒரு ஜாபை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஜாபை வந்து நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டாக திங்க் பண்ணிக்கோங்களேன். ஸோ அதை வச்சுட்டு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுவீங்களோ அதோடைய டிஸ்கிரிப்ஷன் என்ன, அதுதான் வந்து நம்ம இங்கே இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். தட் ஏ கிளாஸ் மஸ்ட் ஹேவ் இன் ஆர்டர் டு பி a நியூ இன்டர்ஃபேஸ். நெக்ஸ்ட் இதை வந்து எப்படி நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனை வந்து எதில் போய்ட்டு நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா கிளாஸில் தான். ஸோ கிளாஸில் கொடுத்துட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் இன்னொரு எக்ஸாம்பிள் anything that act like a light should have function definitions like turn on and turn off. The purpose of interfaces is to allow the computer to enforce the properties of the class of type T. Whatever the interface is must have functions called x, y, z, etc. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ நம்மளுடைய லைட் அந்த எக்ஸாம்பிள் பார்த்தோன்னே ஸோ அதில் அது மாதிரி இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் டெஃபினேஷன். இப்போ அந்த லைட் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறோம் இல்லையா, ஸோ ஒரு லைட்டை நம்ம என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ண முடியும் அப்படின்னா, லைட்டுன்றது ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ என்னென்ன பண்ண முடியும், என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ், டேர்ன் ஆன் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி ஆஃப் பண்ணலாம். அதுதான் சொல்லியிருக்காங்க. டேர்ன் ஆன், டேர்ன் ஆஃப்னு 2 ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதோட ப்ரோட்டோடைப் இருக்கு இல்லையா. ஸோ கிளாஸ் மெத்தட் நமக்கு தெரியும். கிளாஸ் மெத்தடில் ஒரு குரூப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த குரூப் ஆஃப் ஃபங்க்ஷனை எதை பேஸ் பண்ணி அப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதோடைய டெஃபினேஷன்ஸ், அதாவது ப்ரோட்டோடைப்ஸ். ஓகேவா. ஸோ அதை தான் வந்து நம்ம வந்து இங்கே இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் நம்ம வந்து கிளாஸில் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ கீழே ஒரு எக்ஸாம்பிள் கூட கொடுத்துருக்காங்க, கிளாஸ் ஆஃப் டைப். ஸோ டைப்புன்ற ஒரு கிளாஸில் டி அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் நேம் எடுத்துக்கலாம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். அந்த ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸ், ஒய், இசட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி இப்போ கிளாஸை பற்றி பார்க்கலாம். A class declaration combines the external interface with an implementation of that interface, the code that carries out the behavior. An object is an instant created from the class. The interface defines an object's visibility to the outside the world. So இப்போ பாருங்கள், the interface defines an object's visibility to the outside the world அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு கிளாஸ் அப்படின்றது என்ன பண்ணும், இப்போ நம்ம வந்து என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணிவிடுவோம் இல்லையா. கிளாஸ் மெத்தடில் போய்ட்டு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டோமோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே டிஃபைன் பண்ணிவிட்டோம். நான் லைட் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டேன். அந்த ஆப்ஜெக்டில் என்னென்ன ஃபங்க்ஷன் எடுத்துட்டோம், டேர்ன் ஆன், டேர்ன் ஆஃப். ஸோ டேர்ன் ஆன் அப்படின்னா என்ன, டேர்ன் ஆஃப் என்ன அப்படின்றத, அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்றத பற்றி நம்ம அப்புறமா திங்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அது எப்படி என்னென்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணுறோம் இல்லையா, அது இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொன்னோம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அந்த டேர்ன் ஆன் அப்படின்னா என்ன,
ஸோ அந்த ஸ்விட்ச் என்ன பண்ணும், அது எப்படி வந்து எலக்ட்ரிக்கை வந்து கேரி பண்ணிட்டு போயிட்டு ஸோ வந்து உள்ளே என்னென்ன சர்க்கியூட்லாம் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஃபைன் பண்ணணும். ஓகே, அதை ஃபுல்லாக டெஃபினேஷனை ஃபுல்லாக கொடுக்கணும். ஸோ அதை தான் வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ அந்த இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்றத என்ன சொல்லியிருக்காங்க, த கோட் தட் கேரிஸ் அவுட் த பிஹேவியர். ஸோ அது என்ன பண்ணும், இன்டர்ஃபேஸை காமிக்கிறதுக்காக. ஸோ அதை நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போகிறோம், அந்த கோடிங்ஸ் எல்லாமே. ஓகேவா, அண்ட் ஆப்ஜெக்ட் இஸ் அன் இன்ஸ்டன்ஸ் கிரியேட்டட் ஃப்ரம் த கிளாஸ். ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுக்கறது தான் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கிளாஸ் மெத்தடில் நம்ம போய்ட்டு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், கிளாஸ் டிக்ளரேஷன் கம்பைன்ஸ் த எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நாம் வந்து வேறு ஒரு கிளாஸ் மெத்தடில் லைட் அப்படின்ற ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். பட் நம்ம வந்து இன்டர்ஃபேஸ்க்கு பார்த்திங்கன்னா வேறு ஒரு கோடிங், எக்ஸ்டர்னலாக வேறு ஒரு கோடிங் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே, என்னென்ன டிஃபைன் பண்ணியிருப்போம் என்னென்னதுன்னு, அதை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதில் கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே யூஸ் பண்ணக்கூடிய அந்த கிளாஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இம்ப்ளிமெண்டேஷன் மெத்தட் எல்லாமே நம்ம வந்து கிளாஸ் மெத்தடில் ப்ரோக்ராமோடு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா, ஓகே, ஏற்கனவே பார்த்துருக்கோம் கிளாஸில். ஸோ அதில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த இன்டர்ஃபேஸ் டிஃபைன்ஸ். ஏன் இது இன்டர்ஃபேஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஆப்ஜெக்டுடைய அதோடைய ஆட்ரிபியூட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், அதோடைய பிஹேவியர்ஸ் எல்லாத்தையும் நமக்கு அவுட் சைட் ஆஃப் த வேர்ல்டுக்கு விசிபிள் பண்ணுறதுக்காக தான் இந்த இன்டர்ஃபேஸ் அப்படின்றத நாம் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்ன, இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இது ஒரு 2 மார்க் கொஷின். Interface just define what an object can do but won't actually do it. ஸோ இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டாங்க, ஜஸ்ட் அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும் அப்படின்றத மட்டும் நம்ம டிஃபைன் பண்ணால் போதும். அது உள்ளே எப்படி ப்ராசஸ் ஆகும் அதை பற்றி நமக்கு டீட்டெயிலாம் நமக்கு தேவை கிடையாது. ஓகே, அது வந்து இன்டர்ஃபேஸ். அது இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்க, இட் கேரிஸ் அவுட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டிஃபைன்ட் இன் த இன்டர்ஃபேஸ். ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் ஜாபை செய்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபுல்லாக கேரி பண்ணிட்டு போகிறது தான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போது ஒரு லைட் அப்படின்னா அந்த லைட் எப்படி ஸ்ப்ளாஷ் ஆகும் அப்படின்ற அந்த ஒர்க்கிங் ப்ரொசீஜர் ஃபுல்லாக, அந்த சர்க்கியூட் ஃபுல்லாக எப்படி ப்ராசஸ் ஆகுது, அதை பற்றி அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது, A to Z எல்லாமே என்னது இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம்ஸ் classes are the interface and how the object is processed and executed is the implementation. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ ஊப்ஸில் பார்த்தீங்கன்னா classes ஆர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, the object is processed and executed. ஒரு ஆப்ஜெக்டை ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் அதாவது எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும், ஸோ அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம ப்ராப்பரான அவுட்புட்டை கொண்டு வர்றதுக்கும் நமக்கு வந்து கிளாஸஸ் அப்படின்றதான் இங்கே வந்து இன்டர்ஃபேஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இன்டர்ஃபேஸாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்டர்ஃபேஸோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் என்ன அப்படின்னு பாருங்கள். த கிளாஸ் டெம்ப்ளேட் ஸ்பெசிஃபைஸ் த இன்டர்ஃபேஸஸ் டு எனேபிள் அண்ட் ஆப்ஜெக்ட் டு பி கிரியேட்டட் அண்ட் ஆப்ரேட்டட் ப்ராப்பர்லி. ஸோ ஒரு ஆப்ஜெக்டை நம்ம வந்து எப்படி க்ரியேட் பண்ணணும், அதை ப்ராப்பராக எப்படி நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி அதோடைய அவுட்புட்டை வந்து நம்ம வந்து கொண்டுட்டு வரணும் அப்படின்றத வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த கிளாஸ் டெம்ப்ளேட்ஸ் தான், அதாவது இன்டர்ஃபேஸ் மூலிமா தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஓகே, ஸோ அதுதான் நம்ம வந்து இந்த கிளாஸ் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஆப்ஜெக்ட் அட்ரிபியூட்ஸ் அண்ட் பிஹேவியர் இஸ் கண்ட்ரோல்டு பை சென்டிங் ஃபங்க்ஷன்ஸ் டு த ஆப்ஜெக்ட். இப்போ ஆப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், அதோடைய ஆட்ரிபியூட்ஸ் என்ன, அதோடைய பிஹேவியர் என்ன, அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் யார் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன்ஸ். அந்த ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன டிஃபைன் பண்ணுறது தான் நம்ம வந்து இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் த எக்ஸாம்பிள் ஆஃப் இன்க்ரீஸிங் ஏ கார் ஸ்பீட். ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க நம்ம கிளியராக புரியணும் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுடைய ஜாப் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காரோடைய ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. ஓகேவா, ஸோ இதுதான் நம்மளுடைய ஜாப் இப்போது. ஸோ அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளோசார்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ என்ஜின், நெக்ஸ்ட்டு கெட் ஸ்பீட், ஸோ ரெக்வயர்ட் ஸ்பீடு, ஸோ ரிட்டர்ன், அப்படி இல்லைன்னா புல் ஃபியூவல். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நமக்கு தேவைன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு டிரைவர் வேணும். ஸோ எதை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா என்ஜின். ஓகேவா, ஸோ என்ஜின் ஒர்க் ஆகணும். என்ஜினை எப்படி ஒர்க் பண்ண போகிறோம்னா ஸ்பீடு, அதாவது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஜாபே இன்க்ரீஸிங் கார் ஸ்பீடு தான். ஸோ அதோடைய ஸ்பீடை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அப்போ ஸ்பீடு வந்து எவ்வளோ வேணும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ ஏதாவது ஃபியூவலில் வந்து நம்ம புல் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். த பர்சன் ஹூ டிரைவ்ஸ் த கார் டசன்ட் கேர் அபவுட் த இன்டர்னல் ஒர்க்கிங். டு இன்க்ரீஸ் த ஸ்பீட் ஆஃப் த கார் ஹி ஜஸ்ட் ப்ரெஸஸ் த ஆக்சிலேட்டர் to get the desired behavior. Here the accelerator is the interface between the driver
அண்ட் த என்ஜின். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஒரு பர்சன், அதாவது டிரைவர் எடுத்துக்கலாம், அவர் கார் வந்து எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்றது, அது உள்ளே வந்து என்ஜின் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்றது அவருக்கு தெரிய வேணாம். ஓகேவா? ஸோ அதெல்லாம் அவருக்கு தெரிய வேணாம். ஆனால் அவருக்கு என்ன தெரியும், ஸோ ஒரு காருடைய ஸ்பீட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் போதும். அந்த என்ஜின் எப்படி உள்ளே ப்ராசஸ் ஆகுது அப்படின்ற டீட்டெயிலாம் அவருக்கு தெரிய வேணாம். அவருக்கு ஜஸ்ட் என்ன பண்ணும், கார் டிரைவ் பண்ண தெரிஞ்சாலே போதும். ஓகேவா? ஸோ இன்க்ரீஸ் த ஸ்பீடு. ஸோ அப்போ ஒரு காருடைய ஸ்பீடு அவர் இன்க்ரீஸ் பண்ண போகிறாரு. அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் ஜஸ்ட் என்ன பண்ணுவார், ஆக்சிலரேட்டரை ப்ரெஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ப்ரெஸ் பண்ணாலே என்ன பண்ணும் அப்படின்னா அவருடைய ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அப்போது அந்த காருக்கும் அந்த டிரைவ் அதாவது அந்த என்ஜினுக்கும் அந்த டிரைவருக்கும் நடுவில் இன்டர்ஃபேஸ் அப்படின்றது யார் அப்படின்னா அந்த ஆக்சிலரேட்டர் அப்படின்றது. ஓகேவா? அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டிரைவர் அப்படின்றது காலிங் ஆர் இன்வோக்கிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ஜின் அப்படின்றது கால்டு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இன் திஸ் கேஸ் த ஃபங்க்ஷன் கால் வுட் பி ஸ்பீட் 70. திஸ் இஸ் த இன்டர்ஃபேஸ். ஸோ பாருங்கள், இப்போ இதை வச்சுட்டு நம்ம வந்து ஸ்பீடை நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்பீடுன்றது நம்மளுடைய ஃபங்க்ஷன் இல்லையா? ஸோ ஃபங்க்ஷன். ஸோ இதுதான் நம்ம இங்கே எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம வந்து இங்கே இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். Internally, the engine of the car is doing all the things. It's where fuel, air, pressure and electricity come together to create the power to move the vehicle. All of these actions are separated from the driver who just want to go faster. This we separate interface from implementation. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, the engine of the car is doing all things. இவர் ஜஸ்ட் என்ன பண்ணார், ஆக்சிலேட்டர் தான் ப்ரெஸ் பண்ணினார். ஆனால் மற்ற ஒர்க்கு எல்லாமே யார் செய்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஜின் இல்லையா? ஸோ என்ஜின் தான் என்ன பண்ணுது, ஸோ உள்ளே வந்து அதோடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த எல்லா வேலையுமே செஞ்சு ஸோ அந்த காரை மூவ் பண்ணுறதுக்கான ஒர்க்கை எல்லாமே அதுதான் செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நமக்கு டிரைவருக்கு அப்படின்றது எந்த ஒரு அதை பற்றி டீட்டெயில்ஸுமே நமக்கு தெரிய வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து இந்த என்ஜின் மூலயமா செய்கிறதால ஸோ அந்த என்ஜின் மூலயமா என்னென்ன ஜாப்லாம் உள்ளே நடக்குதோ உள்ள ப்ராசஸ் அதெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன். ஓகேவா? ஸோ இதான் வந்து ஸ்மால் எக்ஸாம்பிள் இன்டர்ஃபேஸ் வெர்சஸ் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்றது. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் வெர்சஸ் இம்ப்ளிமெண்டேஷனை 5 மார்க் கொஷினாக உங்களுக்கு வந்து புக் பேக்கில் கேட்டிருக்காங்க. வித் எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணணும். 2 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன் வெர்சஸ் அதை இன்டர்ஃபேஸ் வெர்சஸ் இம்ப்ளிமெண்டேஷனை 2 மார்க்லையும் கேட்டிருக்காங்க. 3 மார்க்கில் பார்த்தீங்கன்னா அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸ், அது வந்து 3 மார்க்கில் புக் பேக் கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இன்றைக்கி நடத்தின எல்லா லெசனையுமே நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா மெமரைஸ் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ இதில் ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. லெட் us see a simple example. Consider the following implementation of a function that find the minimum of its 3 arguments. ஸோ இதில் ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் தான் இது வந்து ஆக்சுவலாக வந்து இம்ப்ளிமெண்டேஷனுக்காக கொடுக்கல, இதுதான் வந்து இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? டோட்டலாக பார்த்தீங்கன்னா அதோடைய ஃபுல் டெஃபினேஷன் எல்லாமே இதுக்குள்ளே கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் நமக்கு தேவை வந்து அந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும்தான். இருந்தாலும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பாருங்கள். அல்காரிதமாக இருக்கீங்க. ஸோ அல்காரிதம் அப்படின்னால லெட்டுன்னு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபங்க்ஷனுடைய நேம் என்னென்னா மினிமம் 3. ஸோ மின் 3 அப்படின்றது ஃபங்க்ஷனுடைய நேம் மினிமம் 3. நீங்கள் மின் 3ன்னு வச்சுக்கலாம், இல்லை வெறும் மினிமம் கூட மின் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். நம்ம எடுத்துக்கூடிய அந்த ஃபங்க்ஷனுடைய நேம் என்னென்னா மின் இல்லையா? ஸோ அதில் XYZ மின் XYZ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இஃப் X less than Y தென் ஸோ கண்டிஷனாக கொடுத்துருக்காங்க, எக்ஸை விட ஒய் வந்து ஒய்யை விட எக்ஸ் வந்து மினிமம் வேல்யூவா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இஃப் எக்ஸ் லெஸ் தேன் இசட், ஸோ இசட்டை விடவும் எக்ஸ் வந்து மினிமம் வேல்யூவா, ஸோ கொடுத்துருக்க அந்த 3 வேல்யூவில் எது மினிமம் வேல்யூ அப்படின்றதில் ஃபஸ்ட்டு ஒய்யை விட மினிமம் வேல்யூவான்னு செக் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இசட்டை விட எக்ஸ் வந்து மினிமம் வேல்யூவான்னு செக் பண்ணணும். தென் எக்ஸ், ஸோ எஸ் அப்படின்னும் போது எக்ஸ் அப்படின்றது நமக்கு ரிசல்ட் காமிக்கும். எல்ஸ் அப்படி இல்லை அப்படின்னும் போது இசல்ட் அப்படின்னு காமிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு எல்ஸ் பாருங்கள், இஃபுக்கான இஃபுக்கான எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஸோ அதுக்குள்ளே ஒரு இஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒய் லெஸ் தேன் இசட், ஸோ ஒய்யும் இசட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும் இல்லையா? ஸோ அதில் எது மினிமம் வேல்யூன்ட்டு, ஸோ அதில் பாருங்கள் ஒய் லெஸ் தேன் இசட் தென் ஒய். ஸோ அப்போ ஒய் தான் வந்து மினிமம் வேல்யூன்னு காமிக்கும். அப்படி இல்லைனா எல்ஸ் இசட் அப்படின்றத நமக்கு காமிக்கும். ஓகேவா? ஸோ இதில் இந்த லெட் மீன் 3XYZ இப்படின்றதான் நமக்கு என்னது நம்மளுடைய ஃபங்க்ஷன், அதாவது இதுதான் வந்து நம்மளுடைய இன்டர்ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? ஓகே. ஸோ கிளாஸ் மெத்தட் நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஃபங்க்ஷன் அண்டு கிளாஸ் மெத்தட் வந்து ப்ரோக்ராம்ஸ் நிறைய பார்த்துருக்கோம் பாருங்கள். ஸோ அந்த ப்ரோக்ராம்ஸ்லலாம் வந்து நம்ம தனித்தனியாக செப்பரேட்டாக ஃபங்க்ஷன்ஸ்லாம் எடுத்து ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு ப்ரோட்டோடைப் டிஃபைன் பண்ணிவிட்டு ஸோ அதை என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம்.
இல்லையா? அதுதான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள். ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னும் போது நம்ம கிளாஸ்க்கு போயிடலாம். அதாவது கிளாஸ் அப்படின்ற கான்செப்ட் அந்த சாப்டருக்கு போயிட்டோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த கான்செப்ட்லாம் வரும். ஸோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் நமக்கு இன்ட்ரொடக்ஷனாக இந்த சாப்டரில் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.